இப்போது ஒரு ஃபீடிங் ட்ரெஸ்ஸில் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பேக் பீஸ் எப்பயும் போல் கட் பண்ணிடுறோம். ஜிப் எங்கனக்குள்ளே வேணுங்கிறத பேக் பீஸில் நோட் பண்ணுறீங்க. நான் ஷோல்டருக்கு சென்டரை இந்த ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் அது செட் ஆகாது. போட் நெக், க்ளோஸ் நெக், காலர் நெக்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் நம்ம ஃபுல்லாக வரைவோமா, அப்போல்லாம் செட் ஆகாது. அப்போ இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்க மெஷர்மெண்ட் பாடி அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கனுக்குள்ளே ஜிப் வர மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சும்மா இந்த பேக் பீஸ் மாதிரி கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு கட் கொடுத்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்ம ஷோல்டர் அப்புறம் ஃபுல் உடம்புமே 1 இன்ச்சு குறைஞ்சிரும். அப்போ வேஸ்ட்டாக போயிடும், பத்தாது ட்ரெஸ்ஸு. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நாச் கொடுத்து வச்சுருக்கேன் மேலேயும் கீழேயும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் வரைய போகிறேன். அது மடிப்பு பக்கமாக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டோட சென்ட்ரு பீஸ், ஓகேவா? இப்போ இந்த கழுத்து ஷோல்டர் எங்கனக்குள்ளே வேணுமோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஜிப் வர இடத்த குறிச்சிருக்கோம்ல அது வரைக்கும் மட்டும் வரையணும், தெரியுதா? இப்போது இந்த இடத்துல நேராக ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல ஜிப்பு வைக்கணும், ஓகேவா? இந்த பேக் பீஸை நம்ம 2ஆக கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2ஐயும் கட் பண்ணி தனித்தனியாக ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரின்சஸ் கட்லாம் கொடுத்தா தையலுக்கான அளவு கொடுத்து கட் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கே பண்ண போகிறோம். நம்ம எங்கனக்குள்ளே ஜிப் வேணுமோ நோட் பண்ணிட்டோம். இப்போ எங்கனக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ண போகிறோம். ஜிப்பை வச்சு மடித்து தைக்கிறதுக்கு துணி வேணும். 1/2 இன்ச் தாராளமாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம், புரியுதா? இதே மாதிரி தான் இப்போ பேக் பீஸில் ஒரு பாதியை கட் பண்ணிட்டோமா, இன்னொரு பாதி கட் பண்ணுறோமா, அதே மாதிரி இந்த துணியை கொஞ்சம் நகட்டி வச்சு மிச்ச பாதியை நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள். அந்த கட் கொடுத்த இடத்தையும் நோட் பண்ணிக்கிட்டேன், அடையாளத்துக்கு ஜிப் வரப்போகிற இடத்த. மற்றபடி இந்த ஆம் ஹோலு சைடு எல்லாத்தையும் அப்படியே வரைகிறேன். ஃப்ரண்ட்டு கைக்கு வந்து நம்ம ஆம் ஹோல் குடஞ்சி வெட்டுவோம், அதையும் வெட்டிக்கிறலாம் இந்த இதுலையே. இப்போ சுற்றிலும் கட் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம இன்னொரு பீஸுக்கு எப்படி 2 பீஸையும் ஜாயின் பண்ண தையலுக்கான அளவு கொடுத்தோம், அதே மாதிரி இந்த பீஸ்லையும் 2 பீஸையும் ஜாயின் பண்ண தையலுக்கான அளவு கொடுக்குறோம். இருக்கா? கரெக்டாக மடிச்சுக்கிட்டேன். இந்த மடிச்சதோட கரெக்டான அளவு. இதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். எதுக்காகனா இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறமா இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணும்போது நடுவில் ஜிப் வைக்க போகிறோம். ஜிப் வைக்கிறத இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.